இந்த நாளிலும் நம்ம என்ன தலைப்பின் கீழே பார்க்க போறோம்னா, நில், கவனி, செல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம். நில், கவனி, செல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நில் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். ஆதாரமாக யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இளைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும்ல, அந்த ஜனங்கள் வந்து பாவம் செய்துருவாங்க. ஆரோன் வந்து அந்த கன்றுக்குட்டியை செய்த நிமித்தமா மோசே மலையில இருந்து இறங்கி வரும்போது அந்த கற்பலகை என்ன பண்ணிடுவாங்கன்னா கோபத்துல உடைச்சிருவாங்க. ஸோ அப்ப அந்த முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 பலகைகளை இளைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி மோசேக்கு இங்க சொல்லப்படுகிறது. ஸோ நீ உடைத்து போட்ட அந்த முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்ப எப்போ நீ வந்து என் சமூகத்துல நிக்கணும்னா, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி என் சமூகத்துல வந்து காலமே என் சமூகத்துல வந்து நில் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. ஸ்பெசிஃபிக்கா அதிகாலை என் சமூகத்துல வந்து நெல் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியல. காலையில, அதாவது உலகத்தின் சத்தம் கேட்கறதுக்கு முன்பதாகவே அவர் பாதத்துல போய் அமர்ந்து ஜெபிக்கிறதுக்கும், திரும்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தின் சத்தத்தை நம்ம கேட்கும் போது போய் அவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உண்டு. ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். அதே நம்ம காலையில யாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்பாதாகவே அந்த இருட்டோடி அதிகாலையில நம்ம அவர் சமூகத்துல இருக்கும்போது அந்த பிரசன்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்னா உணர முடியும். அவரோட அந்த ஐக்கியம் வந்து ரொம்ப நெருங்கி நம்ம தேவனோட வந்து அந்த உறவு வந்து ரொம்ப அழகா இருக்கும். அந்த அதிகாலை நேரத்துல நம்ம அவர் சமூகத்துல போய் நிற்கிறது. ஸோ எங்கேயும் வந்து மோசேக்கு அதுதான் சொல்லப்படுகிறது, நீ காலையில என் சமூகத்துல வந்து நெல் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நம்மளும் வந்து அதிகாலையில வந்து அவர் சமூகத்தை நம்ம தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஸோ அவருடைய சமூகத்துக்கு போறதற்கு அதிகாலை நேரம் தான் ஒரு பெஸ்டான நேரமா இருக்கும். விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிற சத்தத்தோட இல்ல பற்பல வேலைகளின் கவலையோட நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீக்கிரமா என்ன பண்ணுவோம், ஜெபத்தை சுருக்குவோம், இல்ல வேத வசன அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போற காரியங்கள் கூட இருக்கும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம டயர்ல தூங்கி நம்ம எழுந்திருக்கிறது வந்து தவறில்லை. பட் எப்போதும் வந்து நம்ம வந்து அதிகாலை தேடுகிறத தான் நம்ம என்ன பண்ணணும், விரும்பணும். ஸோ இங்கேயும் அதே மாதிரிதான் முதல்ல வந்து ஆயத்தமா சொல்றாங்க, அவர் சமூகத்துக்கு வந்து நிக்க சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் தான். ஸோ பாவத்தை மன்னிக்கிற தேவன். ஆனா மோசே அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா தாழ்த்தி என்ன பண்றாங்க, ஜனங்களுக்காக, அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான். ஸோ அந்த ஜனங்களுக்காக என்ன பண்றாங்க, தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு என்ன பண்றாங்க, ஆண்டவரை நோக்கி என்ன பண்றாங்க, பிரார்த்திக்கிறாங்க. ஸோ 9ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, ஆண்டவரே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்த விண்ணப்பம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஜனங்களுக்காக ஒரு பரிதவிப்பு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தன்னை தாழ்த்துகிறாங்க. ஸோ தனக்காக அந்த இடத்துல விண்ணப்பத்தை வைக்கிறதை காட்டிலும் அந்த ஜனங்களுக்காக மோசே என்ன பண்றாங்க, தன்னை தாழ்த்தி என்ன பண்றாங்க, விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாங்க. இந்த ஜனங்களின் பாவத்துக்காக என்ன பண்ணுங்க, பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல வேண்டிக் கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து மற்ற ஜனங்களுக்காக நம்ம எப்படி வந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம் இல்லையா? நமக்காக நம்ம ஜெபிக்கிறது அதிகம்தான். ஆனா மற்றவங்களுக்காக, அதாவது மற்ற ஜனங்கள் ஒருவேளை பாவத்துல அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காக நம்ம பரிதபிக்கிறது மிக மிக குறைவுதான் இல்லையா? எனக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொன்னா நான் வந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது உண்டு இல்லையா? ஸோ அப்போ
அந்த ஜனங்களுக்காக நம்ம இந்த தேசத்தின் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தின் ஜனங்களுக்காக நம்ம எவ்வளவு தூரம் பரிதவிக்கிறவர்களா இருக்கிறோம் இல்லையா? ஸோ இங்க வந்து மோசே தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்றாங்க, வேண்டிக் கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க வந்து மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்றாங்கன்னா, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அவர் நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம செய்ய வேண்டியது, அதிகாலையில அவரை தேடுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அதிகாலையில அவர் சமூகத்தை நம்ம நாடுகிற பிள்ளைகளா இருக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும், நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நமக்கு மாத்திரம் இல்ல, ஒருவேளை நம்மளும் தவறு செய்கிற பிள்ளைகள் தான் இல்லையா? ஸோ அப்ப நம்ம வந்து நம்மளையும் சரி செய்து கொண்டு பிற மக்களுக்காக என்ன பண்ணணும், நம்ம அவர் சமூகத்தை நோக்கி எங்களுடைய கிராமத்தை, எங்களுடைய தெருவில் இருக்கிற ஜனங்களை ரட்சிங்க, எங்களுடைய தேசத்தின் பிள்ளைகளை தொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர் சமூகத்திலே நோக்கி நம்ம என்ன பண்ணணும், விண்ணப்பத்தையும் வேண்டுதல்களையும் வைக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஸோ அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம நடக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஸோ அநேகருக்கு நம்ம வந்து ஒரு சாட்சியாக அவருடைய அதிசயங்கள் நம்மளிடத்துல தேவன் செய்கிற தேவனா இருப்பாங்க. ஸோ அதை கண்டு அநேக ஜனங்கள் பூரிக்கத்தக்க விதமாக கர்த்தர் நிச்சயமா நம்மளே என்ன பண்ணுவாங்க, உபயோகப்படுத்த ஆயத்தமுள்ள தேவனா இருக்கிறாங்க. ஸோ முதலாவது அவர் சமூகத்துல வந்து நிற்கிறது நம்மளோட வேலை. ஸோ நெல் அப்படின்னு சொல்லி நம்ம முதலாவது நம்ம பார்த்தது நெல். ஸோ அவரோட சமூகத்துல அதிகாலை வேலையில நம்ம வந்து நிற்கிறதுக்கு நம்ம பழகி கொள்ளணும். ரெண்டாவது நம்ம பார்க்கிறது கவனி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஸோ வேதத்துல கவனி அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் ஆண்டு வந்து சொல்லியிருப்பாங்க, எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மத்திய எல்லாம் தெரிஞ்ச காரியம் தான். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போம் இல்லையா? 26ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி, ஸோ பறவைகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிறது. ஸோ அநேக நேரம் நம்ம வந்து பற்பல காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட்டு நம்மளை நாமளே என்ன பண்ணிக்கிறோம், வருத்தி கொள்கிறவர்களா இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் சொல்றாங்க, ஆகாயத்து பட்சிகளை நீ பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ என்னைக்காவது நம்ம வந்து அந்த பறவைகள் பறக்கும்போது இல்ல அதை வந்து ஆண்டவர் எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறாங்க, அது அதிகாலையில தேடுகிறது, அதிகாலையில சத்தம் போடுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து ஆண்டவருக்கு நம்ம என்னைக்காவது நன்றி செலுத்திக்கிறோமா, இல்ல அதை கவனித்துதான் நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லையா? ஸோ ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அது போய் என்ன பண்ணதில்லை, விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்துல போய் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனா அவைகளை யார் பிழை பூட்டுகிறா, பரமபிதா பிழை பூட்டுகிறாங்க. ஸோ அதை பிழை பூட்டுகிற தேவன் நம்மள என்ன பண்ணிட மாட்டாங்க, கைவிட்டுருவாங்களா? இல்லை, நிச்சயமா இல்லை. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ கவலைப்பட்டு கலங்குகிறதுனால நமக்குள்ள நம்முடைய சரீரம் வந்து ஒரு முழத்தை நம்ம கூட்ட போறது இல்லை, குறைக்க போறது இல்லை இல்லையா? அப்போ நம்ம எதற்காக கவலைப்பட்டு கலங்கணும் இல்லையா? வீணான கவலைகள், வீணான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கிறவர்களா அநேக நேரம் மாறிடுறோம். ஸோ இந்த உலகத்தின் கவலைகள், உலகத்தின் தேவைகள் முக்கியம்தான். ஆனா அதை சந்திக்கிற தேவனுடைய கரத்துல தேவனை நோக்கி நம்ம பார்க்கும்போது நம்ம எதை தேடணுமோ அதை நம்ம வாஞ்சித்து நாடும் போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் தான் கடைசி வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப 28ல, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அப்ப காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனிக்க சொல்றாங்க. முதலாவது ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பார்க்க சொல்றாங்க. அடுத்து காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது. காட்டுல வளர்கிற அந்த செடி கொடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு மழை வரும்போது மட்டும்தான் தண்ணி இல்லையா? ஆனாலும் அது வந்து எல்லாம் அழகா செழித்தோங்கி சில நேரம் அழகா பச்சை பசையல்னு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஸோ அதை யாரு கொடுத்து வைத்து எவ்வளவு அழகா வந்து
இது பண்ணி வைத்திருக்கிறது கர்த்தர் தான் இல்லையா. அப்ப அதை வந்து கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி. சோ அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி. நம்மளை பார்த்துதான் சொல்றாங்க அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி. அநேக நேரம் நம்ம வந்து விசுவாசத்துல பின்னோக்குகிறவர்களா, அதாவது சரீரத்துல ஒரு சின்ன பாதிப்பு வந்தா கூட நம்ம அவிசுவாசத்துக்குள்ள நம்ம போயிடும் இல்லையா. சோ இது இப்படி ஆயிருமோ, இது அப்படி ஆயிருமோ, என்ன நடக்குமோ என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பி கவலைப்பட்டு நம்மை கலங்கிறவர்களா நம்ம மாறிடுறோம் இல்லையா. சோ அதற்கு உடுத்து வைக்கிற தேவன் நம்மளை உடுத்து வைக்காம போயிடுவாங்களா இல்லையா. சோ அதை காட்டிலும் விசேஷித்தமாய் நம்மளை என்ன பண்ணுவாங்க, உடுத்து வைத்து அழகு பார்க்கிற தேவன் அவர். சோ ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். சோ இதெல்லாம் கவனித்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும், கவலைகளுக்கு விலகணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆகாயத்து பட்சிகளையும் இந்த காட்டு புஷ்பங்களையும் நம்ம வந்து கவனித்து பார்க்க கர்த்தர் சொல்கிறாங்க. சோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு தோணணும், நம்ம ஏன் கவலைப்படுறோம், ஏன் நமக்குள்ள கவலை வருது அப்படின்னு சொன்னா துதிக்கிறதுக்கு நம்ம மறந்துடுறோம். அதாவது ஆண்டவரை எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருப்பாங்க இல்லையா. நமக்கு அருமையான வீடு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம வீட்டுல நம்ம வசிக்கிற டைம் எல்லாம் நம்ம வந்து பிரேஸ் பண்ணலாம். எத்தனையோ பேர் வந்து குடிசையில வாழ்றவங்க இருக்கிறாங்க, தெருவோரத்துல வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. இசப்பா எனக்கு தங்குறதுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்குறீங்க நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல கவலைப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லையா. நான் வந்து இப்ப சரீரத்துல நல்ல சுகத்தோடு பலத்தோட என்னை இருக்க வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நன்றி சொல்றதுக்கு எவ்வளோ காரியங்கள், ஆண்டு நன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யாத அந்த ஒரு காரியத்தை நம்ம பிடிச்சு கொண்டு இருக்கிறதுனாலதான் கவலை என்ன பண்ணுது, மேற்கொண்டு மேல வந்துருது. அததான் நம்ம அதன் மேல நாட்டம் என்ன பண்ணுது, அதிகமா வருது. ஐயோ கர்த்தர் எனக்கு இது தரலையே, இது தரலையே, அவங்க நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம அந்த கம்பாரிசனுக்குள்ள போயிருக்கோம்னா இன்னும் என்னது, கவலை அதிகமாயிரும். சோ கம்பாரிசனுக்குள்ளேயும் இல்லை, நாமளே வந்து நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற அந்த காரியத்துக்குள்ள நம்ம மைண்ட் செட்டை கொண்டு போகாம எனக்கு தந்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நான் நீங்க படைத்த எல்லாவற்றையும் நான் கவனித்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்று முதல் என்ன பண்ணணும், நம்ம வெளியே மரம் செடி கொடிகள் ஆண்டு படைத்த ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது, இதை காட்டிலும் ஆண்டு வந்து விசேஷமாய் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், துதிக்க ஆரம்பிக்கணும். சோ அப்போ வந்து கவலைகள் நம்ம கிட்ட நெருங்காது. சோ கவனித்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும், கவலைகளை நம்மளை விட்டு போக்குகிறவர்களா நம்ம மாறணும். சோ நம்ம கடைசி வசனத்துல, நம்ம கடைசி 2 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். சோ நம்ம தேட வேண்டியது அவருடைய ராஜ்யத்தை மட்டும்தான். சோ இந்த உலகத்தின் காரியங்கள் மேலேயும் உலகத்தின் பொருட்கள் மேலேயும் உலகத்தின் இந்த மேலேயும் நமக்கு வந்து நாட்டம் போகணும்னு அவசியமே இல்லை. சோ நம்ம தேட வேண்டியது அவரை தான். அவரை தேடும் போது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நம்ம அதை விட்டுட்டு, எதை தேடணுமோ அதை விட்டுட்டு, அவர் சமூகத்துல நிற்கிறது ரொம்ப முக்கியம், அதை விட்டுட்டு நம்ம வந்து கவலைக்காக இடம் கொடுத்து ஒரு மூலை முடுக்குல நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யோசித்து சிந்தித்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணிட்டு கொண்டு இருக்கிறோம், வீணடித்து கொண்டு இருக்கிறோம். சோ இதெல்லாம் நம்ம வந்து தகர்த்து போட்டுட்டு நம்ம ஆண்டவர் எதை கவனித்து பார்க்க சொன்னாங்களோ அதை கவனிச்சு பார்த்து அது எப்படி கவலைப்படாம அழகா வந்து சந்தோஷமா பறந்து தெரியுதோ, சோ அதே மாதிரி நம்மளும் ஆண்டவர் கரத்துல இருக்கிற நம்மளும் வந்து ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, இலை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. சோ நிச்சயமாய் நம்மளை வந்து விசேஷித்தவர்களாய் பார்த்து நம்மளை உயர்த்துகிற தேவனா இருக்கிறாங்க. சோ இன்று முதல் நம்ம என்ன பண்ணணும், கவலைக்கு நம்ம வந்து கவலையை நம்ம தூரமா வச்சுட்டு இந்த வாழ்க்கையில எது முக்கியம், எது தேடணுமோ அதை நம்ம என்ன பண்ணணும், தேடுகிறவர்களா இருக்கணும். சோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா செல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சோ எங்க செல்லுகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம்
10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நானே வாசல். ஸோ அவர் தான் என்ன பண்ணுது, வாசலா இருக்கிறாங்க. ஸோ என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், ஸோ அவர் வழியா நம்ம உட்பிரவேசிக்கும் போது, அவருடைய பாதையில நம்ம நடந்து அவர் வழியில நம்ம உட்பிரவேசிக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம ரட்சிப்படைவோம். அவன் உள்ளும் புறமும் சென்று என்ன கண்டடைவான், மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஸோ அவர் தான் நமக்கு என்னது, வாசல். அப்போ இந்த உலகத்துல, இந்த உலக பிரகாரமான காரியத்துல நம்மளை வைத்திருக்கிறாங்க. நம்மளுடைய ஓட்டம் எதை நோக்கிதான் இருக்குது, நித்திய ஜீவனை நம்ம பற்றி கொள்ளணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய நோக்கம் சரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த பின் நோக்கி நம்ம பார்க்க மாட்டோம். நிச்சயமாய் நம்மளுடைய இலக்கு என்ன இருக்கணும், தேவனை நோக்கி, தேவனை பிடித்து கொண்டு அவரிடத்துல செல்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், தீவிரப்படணும். ஸோ உள்ளும் புறமும் சென்று நம்ம மேய்ச்சலை கண்டடைகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஸோ அதுதான் தேவன் விரும்புகிறாங்க. ஸோ மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லி. ஸோ இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த உலகத்துல பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், இது எல்லாவற்றின் வழியாக தான் அன்று நம்மளை நடத்துவாங்க. ஸோ அப்ப எனக்கு உபத்திரவமே வேண்டாம், எனக்கு பாடுகளே வேண்டாம், சந்தோஷமா பிரயாணிக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பிரயாணிக்கக்கூடிய வாசல் எப்படி, கேட்டுக்கு போகிற, அதாவது வழி அழிவுக்கு நேராக போகிற வாசல் விசாலமா தான் இருக்கும். ஸோ இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், முற்படணும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் பாடுகள், நான் தான் இவ்வளவு நாள் இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் பாடுகள் உண்டு இல்லையா. அப்ப அந்த இடுக்கமான வாசல் வழியா தான். அப்ப இதுல நம்ம எப்படி பிரவேசிக்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி செல்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த பாடு வழியிலையும் நான் அவரை மட்டும்தான் சார்ந்திருக்கேன், அவரை மட்டும்தான் பிடிச்சிருக்கிறேன், என் நோக்கம் அது மட்டும்தான், என் இலக்கு ஆண்டவரோட நித்தியமாய் வாழ்கிறது தான் என்னோட இலக்கு. ஸோ அப்போ என்னோட நோக்கம் எல்லாம் அங்கதான் இருக்கணும். நான் செல்கிற பாதையை நான் பார்க்க கூடாது, நான் செல்கிற வழியை நான் பார்க்க கூடாது. ஆண்டவரை மட்டும்தான் என்ன பண்ணணும், நான் பார்க்கணும். அப்போ இடுக்கமான வாசல் வழியாய் நம்ம எப்போதும் உட்பிரவேசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 14ஆம் வசனத்துல, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடுக்கத்துக்குள்ள, நெருக்கத்துக்குள்ள, கஷ்டத்துக்குள்ள போகும்போது அநேகம் பேர் என்ன பண்ணிடுவாங்க, வழி விலகி போயிடுவாங்க. இந்த பாதை எனக்கு வேண்டாம், இது ரொம்ப கடினமான ஒரு பாதையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விலகுகிறவர்கள். அப்ப இதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர் தான் போட்டிருக்கு இல்லையா. அப்ப ஜீவனுக்கு போகிற வாசலை நம்ம தெரிந்து கொள்கிறவர்களாய். ஸோ எவ்வளவுதான் நெருக்கடி வந்தாலும் நம்மளை விட்டு விலகாத தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை மட்டும் நாம என்ன பண்ணணும், எப்பொழுதும் நம்ம நினைத்து கொள்ளணும். அதாவது உலகத்தின் மனிதர்கள் பேசிக்கொண்டேதான் இருப்பாங்க, நம்மளை காயப்படுத்தி கொண்டேதான் இருப்பாங்க. அதை பார்த்துட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்மளால வாழ முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு, அது நம்ம இருதயத்துக்குள்ள செல்லாதபடிக்கு தேவன் என்ன பண்ணுவாங்க, அது எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லமை உள்ள தேவனா இருக்கிறாங்க. நம்மளுடைய கவலைகளை நம்மளே நம்மளே கஷ்டப்படுத்தி கொள்ளாம, கவலைகளை எல்லாம் அவர் சமூகத்துல நம்ம வைத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இந்த உலகத்துல இந்த மனிதர்களுக்கு நடுவுல நான் இவ்வளவு பாடுகளை நான் சகித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டத்தை, நம்ம துயரத்தை நம்ம அவர்கிட்ட நம்ம சொல்லும் போது அதுல இருந்து என்ன பண்ணுகிறார், விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறாங்க. நிச்சயமாய் நம்மளை சரியான பாதையில என்ன பண்ணுவாங்க, வழி நடத்துகிற தேவனா இருக்காங்க. அப்ப ஜீவனுக்கு போகிற வாசல், அந்த வழியில நம்ம செல்கிறதற்கு என்ன பண்ணணும், முற்படுகணும். அதுதான் தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாங்க. ஸோ மரியாதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல அது குறித்து நம்ம பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல கடைசியில நம்ம பார்த்தோம்னா,
மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றுதான். ஸோ அப்போ மார்த்தாள் அந்த இடத்துல வந்து கவலைப்பட்டு, தேவையற்ற ஒரு கவலை இல்லையா? ஸோ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி தவித்து கொண்டிருக்கிற. ஸோ கவலை வந்தாலே கலக்கம் தான். ஸோ நம்மளும் அதே மாதிரிதான் பற்பல காரியங்களை யோசித்து, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இந்த மனுஷர்களுக்கு நடுவுல நம்ம சொல்லும் போது நம்ம வந்து எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், கலங்கி தவிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். இல்ல பற்பல காரியங்கள், பற்பல வேலைகள் குறித்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், கலங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஸோ தேவையானது ஒன்றுதான். ஸோ அவருடைய பாதத்துல மரியாள் என்ன பண்றாங்க, உட்கார்ந்திருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எதற்காக? அவர் வசனத்தை கேட்கறதுக்காகன்னு சொல்லி 39ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கு நம்ம சொல்லணும், அவருடைய பாதத்துக்கு, அவருடைய பாதத்துல போய் என்ன பண்ணணும், உட்கார்ந்துருக்கணும். ஸோ எதற்காக? அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ, என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரோ அதை கேட்பதற்காக. ஸோ அதிகாலையில நம்ம போய் அவர் சமூகத்துல நிற்கும் போது, ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய கிருபையில, ஏன்னா காலைதோறும் அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது இல்லையா? ஸோ இந்த நாளுக்குரிய கிருபைகளை தாங்க, நான் என்ன செய்யணும், எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் என்ன பண்ணணும், இந்த நாளுக்குரிய பலனை எனக்கு கொடுங்க, நான் என்ன செய்ய நீங்க சுத்தமா இருக்கிறீங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க, என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அவர் என்ன பண்றாரு, அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மளோட கூட இடைப்படுகிற தேவனா இருக்கிறாங்க. ஸோ நம்ம அவர் பாதத்துல போய் அமருகிற பிள்ளைகளா இருக்கிறோமா, விட்டு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா, அவர் சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? ஸோ மரியாள் அதை வந்து கரெக்டா பண்ணாங்க. அவருடைய பாதத்துல போய் அமர்ந்திருந்து என்ன பண்ணாங்க, வசனத்தை என்ன பண்ணாங்க, கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அவங்க வந்து எது தன்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதை மரியாள் என்ன பண்ணியிருப்பாங்க, அறிந்திருந்தாங்க. தேவையானது ஒன்றே ஒன்றுதான் இல்லையா? ஸோ நல்ல பங்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க, தெரிந்து கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கும் நம்மளும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும், மாறணும். ஸோ இடுக்கமான வாசல் வழியா தான் நம்ம என்ன பண்ணணும், பிரவேசிக்க நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ இனி நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது, எனக்கு கஷ்டம், எனக்கு பாடு, எனக்கு கவலை, எனக்கு இந்த பேச்சுகளை விட்டுட்டு, எனக்கு தந்த ஒவ்வொன்றுக்காக உமக்கு நன்றி, எனக்கு தந்த ஒவ்வொரு காரியத்துக்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம துதிக்கிற பிள்ளைகளா நம்ம மாறும்போது நிச்சயமா என்ன பண்ணுவோம், நம்ம கவலைகள் நம்மளை விட்டு அகன்று போய் நம்மளும் என்ன பண்ணுவோம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம என்ன பண்ண முடியும், பிரவேசிக்க முடியும். ஸோ நெல் கவனி செல் அப்படிங்கிற இந்த காரியத்தை நம்ம எப்பொழுதும் மைண்ட்ல வைத்துக் கொள்ளணும். ஸோ அதிகாலையில சமூகத்துல நிக்கிறதுக்கு நம்ம பழகணும். ஆண்டவர் கவனித்து பார்க்க சொன்ன காரியங்களை கவனித்து பார்த்து கவலைகளை நம்மளை விட்டு நம்ம என்ன பண்ணணும், நீக்குகிறவர்களா இருக்கணும். ஸோ செல்லுகிற பாதை கரெக்டா இருக்கணும். ஸோ இடுக்கமான வாசல் வழியாய் நம்ம பிரவேசிக்கணும். கேட்டுக்கு போகிற வாசல் விஸ்தாலமா இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற காரியங்கள், நியமித்திருக்கிற வாழ்க்கை என்னது? ஸோ இந்த பாடுகளை வழியாதான் அவர் நம்மளை கொண்டு போகணும்னா அவர் நேர்த்தியா என்ன பண்ணுவார், கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவன். ஸோ நம்ம வந்து கலங்கி தவிக்க தேவையில்லை. அவருடைய கரத்துல, அவருடைய பாதத்துல நம்ம விட்டு எல்லா காரியத்தையும் அவர் சமூகத்துல நம்ம தெரியப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கும்போது நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையும் என்னது, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண முடியும், மாற முடியும். ஸோ தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். இருக்குமுள்ள கர்த்தாவே, நன்றியோட நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நெல் கவனி செல் அப்படின்னு சொல்லி தகப்பனே, இந்த நாளில எங்களோடு கூட பேசின காரியங்களுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா, காலை தோறும் உடைய கிருபைகள் பெரிதா இருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் காலையில கத்தாவே உலகத்தின் சத்தத்தை நாங்கள் கேட்கறதுக்கு முன்பதாகவே உங்க பாதத்துல நாங்கள் இருக்கிற பிள்ளைகளாய் நீங்க எங்களுக்கு தகப்பனே அப்பா, ஆண்டவரே, என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ தகப்பனே, என்ன எங்க கூட நீங்க பேச விரும்புகிறீங்களோ அதை நாங்கள் கேட்டு அறிந்து அதன்படி செயல்படுகிற பிள்ளைகளா நாங்கள் காணப்படுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. எங்களை நாங்களே தாழ்த்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, எங்களுடைய தெருவில் இருக்கிற ஜனங்களுக்காக, ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, ஆண்டவரே, உங்க சமூகத்துல நாங்க பரிந்து பேசுகிற பிள்ளைகளாய், ஆண்டவரே,
ஜனத்தின் பாவங்களுக்காக தகப்பனே உங்க சமூகத்துல தகப்பனே நாங்க வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக தகப்பனே. அப்போ நீங்க எங்க கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் தகப்பனே. அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நீங்க நடத்துகிற தேவனா இருக்கிறபடியால் மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த கர்த்தாவே எவைகளை கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நீங்க இந்த நாளில எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆகாயத்து பட்சிகளையும் தகப்பனை காட்டு புஷ்பங்களையும் நாங்கள் கவனித்து பார்க்கிறவர்களாய் ஆண்டவரை அவைகளை பார்க்கிலும் தகப்பனே ஆண்டவரை எங்களை நீங்கள் விசேஷ விதமாய் பார்க்கிறீங்கன்னு சொல்லி தகப்பனே இந்த வேதாகமத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் தாவே பார்த்த ஒவ்வொரு காரியத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. நாங்கள் தகப்பனே அப்பா கவலைக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறவர்களாய் அல்ல, மாறாக தகப்பனே நாங்கள் இனி கத்தாவை துதிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே துதிகளின் சத்தத்தை நாங்கள் அதிகப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் நன்றி பலி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்போது கவலைகளுக்கு இடமே இல்லை தகப்பனே. ஆண்டவரே புலம்புகிறதற்கு இடமே இல்லை தகப்பனே. அத்தனை நன்மைகள் கர்த்தாவை எங்க வாழ்வில் நீங்க செய்து கொண்டே இருக்கிறீங்க இசப்பா. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது ஆண்டவரே. அத்தனை கர்த்தாவை கிருபைகளை பாராட்டி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் உங்க சமூகத்துல வந்து நாங்க நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் துதிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனை. செல் அப்படின்னு சொல்லி கர்த்தாவே அப்பா நாங்க எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி தகப்பனை இந்த நாளில நாங்க கற்றுக்கொண்டோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவை இடுக்கமான வாசல் வழியா நாங்க பிரவேசிக்கிறோம். நானே வாசல் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. உங்களை மாத்திரம் நாங்க நோக்கி வருவதற்கும் உங்க பாதத்துல நாங்க அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாய் தகப்பனே ஆண்டவரே வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கவும் ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு கிருபை தருவீராக தகப்பனே. அப்பா நல்ல பங்கை நாங்க தெரிந்து கொள்ள கிருபை கொடுங்க ஏசப்பா. தேவையானது ஒன்றே ஒன்றுதான் தகப்பனே, அதை நாங்க தெரிந்து கொள்ள ஆண்டவரே கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா தகப்பனே. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. அப்படி விசேஷ விதமாய் இந்த கூடுகையில வந்து பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் மேல ஆண்டவரே கர்த்தாவே உங்க விசேஷத்த கரத்தை நீங்க வைத்து ஆசீர்வதிங்க ஏசப்பா தகப்பனே. மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணி கர்த்தர் நடத்தி செல்லுங்க இசப்பா தகப்பனே. தலை குனிந்த இடத்துல தகப்பனை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் நீங்க இசப்பா தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பனை நடத்துகிற பாதையில ஆண்டவரே கர்த்தர் நேர்த்தியாக நீங்க வழி நடத்துங்க இசப்பா தகப்பனை. மனுஷர்களுக்கு தகப்பனே அப்பா மனுஷர் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஆண்டவரே அம்பு போன்ற காரியங்களுக்கு கர்த்தர் நீங்க விலக்கி தப்புவிக்கிற தேவன் ஆண்டவரே. அதை குறித்து நாங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்க அவ்விதமே பாதுகாத்து ஆண்டவரே உங்களுடைய சட்டைகளுக்குள்ளாக கர்த்தர் நீங்க வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இசப்பா தகப்பனே. நன்றியோடு மைத்துதிக்கிறோம் கர்த்தாவே. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரே தகப்பனே அப்பா கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நேராக தகப்பனே ஒவ்வொருவரும் ஆயத்தமாகி ஆண்டவரை எப்பொழுதும் தகப்பனை உங்க சமூகத்திலே நிற்பதற்கு ஆண்டவரே கர்த்தாவை கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க எல்லாரையும் தகப்பனை நீங்க பலப்படுத்துங்க. நாங்கள் எப்பொழுதும் தகப்பனை ஆயத்தத்தோடு இருக்கவும் மற்றவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆத்மாக்களுக்காக இன்னும் நாங்க பாரப்பட்டு ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுங்க இசப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்க கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீதியான நேரத்தை நாங்க உமக்கு பிரியமாய் செலவிட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.